தான் செய்யக்கூடிய வேலையை 100% ஈடுபாடோடு செய்கிறானோ அதுவே யோகமாக மாறுகிறது. அந்த செயல் யோகமாக மாறுகிறது. அது யோகா கிடையாது. அந்த செயல் 100% ஈடுபாடோடு செய்யும் போது அது யோகமாக அந்த காரியம் மாறுகிறது. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நன்றாக இருக்கிறது. இது யோகம். இப்போ பக்தி அப்படின்னா நம்முடைய மனதும் நம்முடைய புத்தியும் ஒரு சேர இணைந்து 100% உழைப்பை அது நல்க வேண்டும். அதுதான் கண்ணன் சொல்றாரு, என்னிடத்தே மனதை வைத்து என்னிடத்து புத்தியை செலுத்துவாயாக அப்படிங்கிறார். மனமும் புத்தியும் ஒரு சேர ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் உண்மையிலேயே வெற்றி அடைகிறது. அதுதான் பக்தி வயப்படுகிறது. அதுதான் பக்தி மார்க்கம். அப்ப பக்திக்கான இலக்கணத்தை பக்தி யோகத்துல கண்ணன் சொல்றாரு. என்னிடத்தே மனதையும் புத்தியையும் வைத்து என்னை வழிபடுவாயாக. இது கண்ணனை வழிபடுவதற்கான ஒரு ஸ்லோகம்.